விஜயா, விஜய், எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. என் கூட வேலை பாக்குற பொண்ணு நீங்களும் பாத்திருப்பீங்களே, பேரு மேனகா, கொஞ்சம் குண்டா இருப்பாளே. ஆமா, சொல்லுங்க. அவளோட வாட்ச் தொலைஞ்சு போச்சு. இதேமே தொலைஞ்சு போச்சு. டைட்டன் வாட்ச், கருப்பு டயல், 489 ரூபாய். பாவம், அவ அப்படியே இடிஞ்சு போயிட்டா. உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. எதுக்கு? ஒரு நம்பிக்கைதான். ஏன்னா எப்படியும் வாட்ச் கிடைச்சிரும்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். தப்பில்லையே? நோ ப்ராப்ளம். நான் இல்ல. இல்ல இருக்கேன்ல. இருக்கீங்க. கிடைச்சிரும்ல? பிடிச்சிடலாம். என்னங்க? பிளாக் டயல், டைட்டன் வாட்ச். உங்க வாட்ச் தானே? மேனகா, இது உன் வாட்ச் தானே? கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாம் உங்களுக்காக தான். Thank you. அப்போ நான் வரட்டுமா? ஓகே. ஓகே ஓகே. மிஸ்டர் ராஜா. எஸ். நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க? அடையார் போலீஸ் ஸ்டேஷன், கிரைம் பிரான்ச். ஓ, நான் இப்ப உங்களை அங்கேயே காண்டாக்ட் பண்றேன். ஒரே இடத்துல இருக்க மாட்டேன், ரவுண்ட்ஸ்ல இருப்பேன். எனக்குன்னு ஒரு பர்சனல் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்ன? 866141. From 1 to 1:30 மத்தியானம் 1ல இருந்து 1:30 மணி வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். நீங்க எப்போ வேணாலும் அந்த நேரத்துக்கு அங்க போன் பண்ணுங்க. அப்ப சாயங்காலம் கடை மூடிடுவாங்களே? இல்ல, ஆபீஸ் மூடிடுவாங்க. அங்க போன் பண்ணுங்க. ஓகே, வரேன். விஜய், அம்மணி அம்மை. ஐயோ, எத்தனை வண்டி விஜய். இதுல உனக்கு எது வேணும்? 50,000 கிடைச்சா போதுண்டா. பேசாத வித்துலான் இருக்கேன். எதை? இந்த மாருதி காரையா? ஆமா. போடா பைத்தியக்கார பையல, உன் காரு 80,000க்கு போகும்டா. போகும் தான், என்ன பண்றது, ஒரே பண கஷ்டமா இருக்க. ஏய், இந்த மாருதியை வாங்கினதுல இருந்து ஒரே ஆக்சிடென்ட்ரா. வீட்டுல வேற எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ். அட வித்து ஒழிச்சிடலானா இந்த நம்பர் வேற சரியில்லை. எல்லாத்தையும் கூட்டினா 8 வருது. எவனுமே வாங்க மாட்டேன்றான். ராசியே இல்லடா. ஏன்டா இப்படி அழுத்துக்கிற? எவனாவது ஏமாந்தவன் கிடைச்சானா வித்துரு. சரி சரி பார்க்கலாம். சார், என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணாம், நீ போலாம். இந்த பாருடா, ஷோரூம் கண்டிஷன் வண்டியா 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது. அதுக்கு சொல்லடா, வண்டியை வச்சுட்டு நான் மெயின் சொல்றதை கேளுடா. சரி. என்ன சார் பாக்குறீங்க? என்ன வேணும்? இது உங்க வண்டியா? ஆமா சார், இது மாதிரி ஒரு கருப்பு மாருதி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அது மட்டும் இல்ல, இந்த நம்பர்லாம் சேர்த்து கூட்டினா 8ன்னு வந்தா எனக்கு ரொம்ப ராசி. இந்த காரை வாங்கிக்கிறீங்களா? ஓ, நீங்க விக்கிறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன். நல்ல விலை கிடைச்சா வித்துடலான்னு தான். என்ன விலை எதிர்பார்க்கறீங்க? உங்க ரேஞ்ச் என்ன சொல்லுங்க? 1,00,000, 1,50,000. ஓகே. அப்ப விலைய பேசலாமா? அதெல்லாம் பேசிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வண்டி எப்படி இருக்குன்னு நான் ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குமே. என்னடா சொல்றாரு? நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கிட்ட வண்டி எப்படி கொடுக்கறதுன்னு. அது டோன்ட் வரி. இத பாருங்க, அந்த கான்டஸா, அது ஏன் வண்டி. ஹலோ, இத பாருங்க சார், உங்க வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு வர வரைக்கும் இத வச்சுங்களேன் நீங்க. யோசிக்காத, சாவியை குடுறா. 1 லட்சம் ரூபாய் தரங்குறாரு. அதுக்கு மேல அவர் கான்டஸா சாவியை வேற நமக்கு தரங்குறாரு. இன்னும் என்னடா தயக்கம்? குடுறா. நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன் சார். சார் சார் இருங்க, இது இந்தாங்க. இது மாருதி சாவி. இது கான்டஸா சாவி சார். இது ஏசி வண்டி, விலை உயர்ந்த வண்டி சார். ஜாக்கிரதை பாத்துங்க. சார் நிதானமா போயிட்டு வாங்க.
கண்டுக்க மாட்டாரு. ம். ம். என்ன அவர் கண்டுக்க மாட்டாரு. அவர் இல்லைங்க, உங்கால வந்திருக்காரு. எங்கால? குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜா. குட் ஈவினிங். பாடிட்டு இருந்தீங்க, முடியிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டு நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீ, வெளியே வாடா. டா டா என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ஓஹோ. கமிங் டா. சீக்கிரம் இறங்கடா. ஏன் சார், இவரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே, இவரை போய் மரியாதை இல்லாம பேசுறீங்களா? அப்படி ஒரு கப்ஸா விட்டுருக்கானா இவன்? போலீஸ் இன்ஸ்பெக்டரா? சேனாபதி இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ராஜா இருக்க முடியாதா? இருக்கலாம். ஆனா அவன் பேர் தான் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்க. நீ உள்ளதா இருக்கணும். ஐயோ, இதுல ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சு. நீங்க தேடிட்டு இருக்கிறது ஒருவேளை என் ரெட்ட பிறவி அண்ணனா இருக்கும். அவரு பேரு யுவராஜா, என் பேரு ரவிராஜா. அந்த யுவராஜா வர்ற வரைக்கும் இந்த ரவிராஜா உள்ள இருக்கட்டும். ஐயோ, One minute. ஆமா, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரே பிள்ளைன்னு தானே சொன்னீங்க? இல்ல விஜி, அவரு பேரு ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சா, அதனால அது சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ரவிராஜா. எஸ் சார், கொஞ்சம் வாங்க. அண்ணனை கூப்பிடுறீங்களா? ஆமா. ஆஹா. ஏய், அதான் அவன்தான்டா. ஆமாண்டா, வாடா. ஐயோ சார் சார், இவனேதான் சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. இவன் தானே? இவன் தான் சார். சார் சார், நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் தானே? அதே திருட்டு மொழி. இவன் தான் சார். சார் 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 இருங்க சார். சார் வாங்க. தெய்வ மகன் பாத்தீங்களா? அதுல சிவாஜி பாத்தீங்களா? 3 சிவாஜி இருந்தாங்களே. நவராத்திரி பாத்தீங்களா? அதுல 9 சிவாஜி இருந்தாங்களே. அது மாதிரி என் அண்ணனும் நானும் ஒரே மாதிரி இருக்கிறது என்ன தப்பு? ஐயோ, குழப்பறானே. இவன் தான் சார். ஸ்டேஷனுக்கு வாடா. பத்தலையா? நீ ஸ்டேஷனுக்கு வாடா. முட்டிக்கு முட்டி தட்டுறேன். சார், ஏமா, இவன் ஒரு திருடன். இவன் நம்பி எந்த அளவுக்கு ஏமாந்திருக்க? ஏதாவது குழந்தை? சார், நான் பண்பாட்டை மீறாதவன் சார். கிழிச்ச திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் பண்பாடா? வாடா, ஏன் பண்பாட்டை காட்டுறேன். ஏன்டா இன்ஸ்பெக்டர் நடிச்சு எங்களை ஏமாத்துற? ஏய் விஜய், நான் இப்படிதான் விளையாடுவான். நம்பாத நீ. get lost. உன் சாவகாசமே தேவையில்லை. ராஜப்ல காதல கெடுத்துட்டல, உன்னை அப்புறமா பாத்துக்கலையா? ஏறா. நான் ஏற போயா? யோ 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 யோ, என் கார் எங்கயா? விஜய போயிட்டா. கார் பெருசா? கார் வித்துட்ட போங்க. டேய், காரை வித்துட்டானடா. ஐயோ. ராஜா வரப்போறாரா? ராஜா வரப்போறாரா? கான்ஸ்டபிள்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், என்னையா சுத்தம் மசமசம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ராஜா வரப்போறாரு. 23ஆம் நம்பர் செல்ல சுத்தமாவீங்க. போங்க, Dress எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். போங்கயா. ஐயோ, ராஜா வரப்போறாரு. ராஜா வரப்போறாரு. எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. வரட்டும் வரட்டும். ராஜா வரப்போறாரு. யோ, ராஜா வரப்போறாருயா. ஜப்பான், ராஜா வரப்போறாருன்னு சொல்றேன்ல. காதுல விழுந்துச்சு. என்னது? ராஜா வர்றது உனக்கு ஒரு செய்தியாவே தெரியலையா? இல்ல. விளையாடுறியா? ராஜாவுக்கு வரவேற்பு எல்லாம் கொடுக்க வேண்டாம். கொடுக்க வேண்டாம். ஏன் சார்? ஏன்? ராஜா வர்றப்ப நான் கையில மாலையை வச்சுட்டு செண்டை வச்சுட்டு வாராஜா வாராஜான்னு கூப்பிடணுமா? முடியாது சார். முடியாதே? முடியாது சார். இந்த உலகமே தலைகீழா உருண்டாலும் இந்த ஜப்பான் ராஜாவால வர இருக்க மாட்டான். வருக ராஜா, வருக. என்ன செந்தமிழ்லாம் பேசுறான்? போ பாரு, கருந்தமிழ்ல பேசுவான். புடி அடிக்கைய. ஏய் ஜப்பான், என்னடா இழைச்சிட்டீங்க? உன்னை பார்க்காம தான்பா. ஆமா, இங்க வர்றதுக்கு இந்த தடவை என்ன பண்ண? லவ் பண்ணுன. லவ் பண்ண பொண்ணு என்ன லவ் பண்ணுங்கிறதுக்காக காரை திருடுன, மாட்டிக்கிட்டேன், ஜெயிலுக்கு வந்துட்டேன். ஜெயிலுக்கு வருது உனக்கு ஒண்ணு புதுசு இல்லையா? இல்ல. அப்புறம் உம்முன்னு இருக்க. என்னை பத்தி தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அவ முகத்துல பாத்துக்கணுமே அந்த வெறுப்ப. அவளை ஏமாத்திட்டுமே என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா அவளை இழக்க நான் தயாரா இல்ல. சாதாரணமா பொம்பளை பத்தி பேச மாட்டியே, இந்த அளவுக்கு பணத்தை விட்டாலே நல்ல கட்டையோ? என்ன சொன்ன? கட்டை இல்ல அண்ணி. அப்பா. ஏ ஜப்பான், வாழ்க்கையில குறிக்கோளே இல்லாம வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. இனிமே கௌரவமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். விஜய் எப்படி எனக்கு கிடைச்சி ஆகணும். எப்பா கஞ்சா கிஞ்சா அடிச்சியா? ஒரு நிமிஷம் இரு, அர்ஜென்டா வருது, வந்துடுறேன். இந்த அடி அடிக்கிற பிடிச்சிருச்சா?